ஆனால் இங்கே பண்ணக்கூடியதான ஒரு ஜெபம் நாம் வாழ்க்கையில பண்ணக்கூடாத ஒரு ஜெபம். என்ன ஜெபம் அப்படின்னு கேட்டா, 1வது வசனம், எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருக்கிறார். வியாதிப்பட்டிருக்கும் போது ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி அவன் மரித்து போவான் என்று சொல்லுகிறார். அப்பொழுது எசேக்கியா ராஜா சுவர்புறமாக திரும்பி அழுகிறான். அதை சொல்லிட்டு ஏசாயா அவன் வீட்டு அரண்மனையோடைய முற்றத்தை கூட தாண்டல. அதுக்குள்ளேயே ஆண்டவர் சொல்றாரு, அவன் பண்ண விண்ணப்பத்தை நான் கேட்டேன், நீ போய் அவனுக்கு இன்னும் ஒரு 15 வருஷத்தை சேர்த்து கொடு அப்படின்னு சொல்றார். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எசேக்கியா ராஜா விண்ணப்பம் பண்ணினான், மிகவும் அழுதான் அப்படின்னு 3வது வசனத்துல இருக்கு. எதற்காக அழுதாரு அப்படின்னு கேட்டா, அவருக்கு சாவறதுக்கு விருப்பம் இல்லை. சாக விருப்பம் இல்லாததுனால அவர் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்கன்னு சொல்லி விண்ணப்பம் பண்றார். கர்த்தரும் அந்த விண்ணப்பத்தை கேட்டுக்கிறாரு. உடனடியாக அவனுக்கு ஒரு பதில் கொடுத்து 15 வருஷத்தை சேர்த்து கொடுக்கிறார். இப்ப இந்த ஜெபம் பண்ணக்கூடாத ஜெபம் அப்படின்னு ஆரம்பத்துல சொன்ன உடனே இப்ப கேட்கிற எல்லாருக்குமே இது என்ன பண்ணக்கூடாத ஜெபம், இதுதான் பண்ண வேண்டிய ஜெபம். ஏன் நம்ம எல்லாருமே இந்த ஜெபத்தை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு மரண தருவாய் வரும்பொழுது அது நமக்கோ அல்லது நம்ம கூட இருக்கிறவர்களுக்கோ விரும்பப்பட்டவர்களுக்கோ நேசிக்கிறவர்களுக்கோ இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நம்ம என்ன விரும்புறோம் அப்படின்னா, அவங்க இன்னும் கொஞ்ச காலம் நம்ம கூட இருக்கணும், நாம இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதான் நான் சொல்லுவேன், சிலர்லாம் விளையாட்டா சொல்லுவாங்க, உங்களோட இருக்கிறதுக்கு பேசாம செத்து தொலைலாம் அப்படிம்பாங்க. சரி வரீங்களான்னு கேட்கலான்னா யாரும் சாக மாட்டாங்க. ஏன்னா சாகிற ஆசை யாருக்குமே வராது. எல்லாருக்குமே எத்தனை வருஷம் கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் இருக்கணும், இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கணுங்கிற ஒரு ஆசை உண்டு. ஆனால் ஒரு சில பரிசுத்தவான்களுக்கு வேதாகமத்தில் அந்த ஆசை கிடையாது. பவுல பார்த்தீங்கன்னா, நான் போகிறதுக்கு பிரயாசப்படுறேங்கிறார், என்னை சீக்கிரம் விட்டுட்டீங்கன்னா நான் போயிடுவேங்கிறார், நான் தேகத்தில் இருப்பது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அதனால இருக்கிறேன் அப்படிங்கிறார். பேதுரு சொல்றாரு, நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது அப்படிங்கிறார். இயேசு முன்பதாகவே சொல்றார், என்னை சீக்கிரமா கூட்டிட்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லி. அது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்கு, சாக ஆசைப்படாத கூட்டம். நாம சாக ஆசைப்படணுமா? சாக ஆசைப்பட சொல்லல, மரணம் வரணும்னு நம்ம விரும்பல. பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும். புதிய ஏற்பாட்டு கதை வேற, அதை விட்டுருவோம், அதை பத்தி பின்னாடி பார்ப்போம். ஆனா இங்க எசேக்கியா ராஜா பண்ண ஜெபம் ஏன் தப்பு, அதான் ரொம்ப முக்கியம். இப்ப ஆண்டவர் ஒரு பிறப்பை நியமித்தது போல ஒவ்வொருத்தருக்கும் இறப்பையும் நியமித்திருக்கிறார். இறப்பு என்பது இந்த பூமியை விட்டு கடந்து நாம் நித்தியத்துக்குள்ளே போவது, எட்டர்னல். அது நித்திய வீடு என்று நாம் சொல்லுகிறோம், அது பாரடைஸ், பரதீசி என்று நாம் சொல்லுகிறோம். அப்படி போவதற்கு ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த மரணம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மரணம் கர்த்தருடைய டிசைன்லேயே கிடையாது. ஆதாம படைக்கும் போது மரணமே கிடையாது. பாவத்தின் விளைவுதான் மரணம். அதற்கு பிறகு மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டு விட்டது. அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் பவுல் சொல்றாரு, நாம் மரணம் அடைகிறது இல்லை, நித்திரை அடைகிறோம். நமக்கு முடிச்சாச்சு, நாம ரெஸ்ட் எடுக்க போறோம். எங்க போறோம்? பாரடைஸுக்கு போறோம், பரதீசிக்கு போறோம். அங்க போய் நாம என்ன செய்யறோம்னா ரெஸ்ட் எடுக்க போறோம்.